ஓம் வம் வாராகி நமோ நமக. இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாராகி தாயை வழிபடுவதற்கான சிறந்த நாளான தேய்பிறை பஞ்சமி திதி இன்னைக்கு தான். அதுவும் வியாழன்கிழமை குபேர வழிபாட்டு நாளில் வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே எப்படி சிறப்பாக வழிபாடு செஞ்சு வாராகி தாயோட அருளை பெறுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். சாதாரணமா ஒரு தெய்வத்த வழிபடுறத விட, அந்த தெய்வத்திற்கு உண்டான நேரம், அந்த நட்சத்திரம், அந்த திதி இந்த மாரி வர டயத்துல நம்ம வழிபாடு செய்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சிறப்பான பலனையும் தரும். நம்ம வீட்ல இருக்கிற கடன் இதெல்லாம் தீர்றதுக்கான அமைப்பையும் ஏற்படுத்தி குடுக்கும். அந்த மாரி தான் இந்த தேய்பிறை பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வியாழன்கிழமை 1 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கு. நம்ம வழிபாடு செய்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செய்யலாம். மேக்ஸிமம் இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைம் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. ஏன்னா அப்போ நம்ம பண்ணுறது தான் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். உங்களால் முடிஞ்சால் அந்த டயத்தில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 5 to 8 அந்த டயத்தில் அளவில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு 6 to 7 3 டயத்தில் வேலைக்கு போகிறவங்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ அவங்க டயம் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த டயத்துக்கு உங்கள் பூஜை அறையில் ஒரு அமைதியான ஒரு ஒரு சூழலில் பூஜை அறையில் ஒரு ஒரு துணியை விரித்து அதில் உட்காந்து ஒரு தீபத்தை ஏற்றி அதில் ஓம் வாராகி தாயே எழுந்தருளுக அப்படின்னு சொல்லி வாராகி தாயை எழுந்தருள பண்ணி உங்களோட இடது கையில் ஒரு சிறிய அளவு பச்சை நிறம் இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிற துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் இந்த மஞ்சள் இந்த வழிபாடு முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணணும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த மஞ்சளில் எடுத்துக்கிட்டு அதில் வச்சு அந்த துணி மேலே வச்சுட்டு உங்கள் வலது கையை வச்சு மூடிட்டு உங்களோட எந்த ஒரு பிரார்த்தனை பணம் வரணும், கடன் தீரணும், இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அதை மட்டும் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நினச்சிக்கிட்டு ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் இல்லைன்னா 27 முறை கவுண்டிங்கில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த துணியை முடிச்சு மாதிரி போட்டு உங்கள் பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து 5 நாள். எதுக்கு 5 நாள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிறை 5வது நாள். வாராகி தாய் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியரில் 5வது தாய் அவங்க தான். ஸோ இந்த 5வது நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வியாழன்கிழமை, நீங்கள் திங்கட்கிழமை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குண்டு மஞ்சள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தேய்ச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி வழிபாடு பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த வாராகி தாயோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த ஒரு காரியம் நினச்சோமோ அது கரெக்டாக 5 நாளுக்குள்ளே மன நிறைவாக நிறைவேறும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி